வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 5வது நாள் வந்துட்டோம். 4 நாட்கள் வேகமா கடந்து போயிருச்சு. நேற்றைய தினம் புத்தகத்திலிருந்து நம்ம எடுத்து உங்களுக்காக போட்டிருந்தோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நான் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா, முதல் நாள்ல பார்த்த எத்தனை பேர் பாக்குறீங்களோ அது எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க கண்டினியூவா பாக்குறீங்கிறத பொறுத்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். தயவு செஞ்சு என்னை தவறா நினைச்சுக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நீங்க பிரம்மச்சரியத்துல மேல எழுந்து வரணும்னு தான் நம்ம வீடியோ போடுறோம். சேம் வே சகோதரர்கள் ஆற்றல் இழந்து பலவீனமாகி நீங்க வீடியோ பார்க்காம விட்டீங்கன்னா, வியூஸ் கவுண்டிங் குறைஞ்சிட்டே போச்சுன்னா நான் என்னுடைய ஆற்றலை விரயம் செஞ்சு வரமாட்டேன். அதை நான் வெளிப்படையாவே நான் சொல்லிடுறேன். ஆகவே முதல் நாள்ல ஒரு 2000 பேர் பாக்குறாங்கன்னா, கடைசி வரைக்கும் பார்த்தாங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா நான் இடையில் ஏதாவது சின்ன சின்ன வீடியோஸ் போட்டு விட்டு நான் ஸ்கிப் தான் பண்ணிடுவேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு பற்று அப்படிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்குதுங்க சகோதரர்களே. உங்களோட விருப்பம்தான், சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நீங்களே விரும்பலைன்னா நான் புஷ் பண்ணி தூக்கிட்டு வர முடியுமா சொல்லுங்க? மகாத்மா காந்தினாலேயே அவரோட பையனை திருத்தி கொண்டு வர முடியல ஆச்சுங்களா? அவர் பயங்கர ட்ரங்க் அண்ட் மங்கியா இருந்தாரு. அது மாதிரிதான் நீங்க உங்களை மேல கொண்டு வந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த விருப்பம் இல்லை என்றால் நான் என்னதான் புஷ் பண்ணாலும் ஒரு பயனும் இல்லை ஆச்சுங்களா? நம்முடைய சித்தர்களுடைய ஒரே நோக்கம், கோடியில் ஒருவன் உண்டு, அவன் மேல வந்துருவான். அந்த கோடியில் ஒருத்தனுக்காக நம்ம எல்லாவற்றையும் பண்ணி வச்சிருக்கிறோம். அவனுக்கு டெய்லி வீடியோ போடணுங்கிறது இல்லை, அவன் பார்த்துக்குவான். அப்படிங்கிறதுனால நான் உங்களோடு நேரடியாக தொடர்ந்து நான் பயணிச்சுட்டு வரணும் என்றால், நேற்றைய தினம் நீங்க பார்த்துட்டு இன்றைய தினம் நீங்க பார்க்காம விட்டா நாளைய தினம் நான் வருவேனா மாட்டேனா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன் ஆச்சுங்களா? அடுத்தது, நான் என்னுடைய சகோதரரிடம் நேற்றைய தினம் வந்திருந்தாங்க. என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் வந்திருந்தாங்க. நாங்க டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்முடைய பலரும் வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கான சூழ்நிலை எளிமையா வந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல இன்ஃபர்மேஷன் தான் மணியா இருந்துச்சு, கரெக்டுங்களா? நாலேஜை கொடுத்து காசு பண்றது ஒரு சிலருக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த வழியில காசு சம்பாதிப்பாங்க. இப்போ இன்ஃபர்மேஷனுக்கு வேல்யூவே இல்லை. ஏன்னா மிகப்பெரிய அறிவா ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. ஆனா அதனாலேயே இன்ஃபர்மேஷனுக்கு எந்த மதிப்புமே இல்லை. ஒரு மோட்டிவேஷன் என்னை பண்ணுன்னு சொன்னா, ஒரு ChatGPT போய் நீங்க மோட்டிவேஷன் கேட்டா அது லட்சக்கணக்கில் எழுதி கொடுத்துரும். நான் கொடுக்கணுங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஊறப்பட்ட விஷயங்கள் ஆன்லைன்ல ஏஐ டெக்னாலஜி மூலமா நீங்க கற்பனை கூட பண்ண முடியாத அளவுல வந்துட்டு இருக்கு, சரிங்களா? சாதாரண விஷயமே கிடையாது. உலகம் போற வேகம் பாத்தீங்க அப்படின்னா, இது நம்ம நின்றுட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். இண்டஸ்ட்ரியல் ஏஜ்னு சொல்லுவாங்க, பசுமை புரட்சி காலம்னு சொல்லுவாங்க. இது ஒரு தொழில் புரட்சின்னு சொல்ல முடியாது, அறிவாளிகள்னு யாரையுமே சொல்ல முடியாதுங்கிற ஒரு புரட்சி நடக்குது ஆச்சுங்களா? அது மூலமா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய நாட்டுல வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. புதுசா படிச்சுட்டு வெளியில வந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை வருது. அவங்களுக்கெல்லாம் அப்புறம் என்னதான் சொல்யூஷனுங்கல, தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்துட்டு வாய்ப்பு இல்லாம போய் சிக்கிக்காம இருக்கணும், சரிங்களா? அதுக்கு நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறுவனத்திலிருந்து நிறைய பேர் ஐடியில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சேனல் ஃபாலோ பண்றீங்க, பயிற்சிகள் இருக்கீங்க. நீங்க ஒரு நிறுவனத்திலிருந்து உங்களை வெளியில அனுப்புறாங்க அப்படின்னா, நீங்க உங்களை சும்மா அனுப்பல. உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு, அது ஏஐ டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை நீங்க உங்களுடைய அனுபவத்தை கொண்டு, புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தை கொண்டு அந்த ஏஐ டெக்னாலஜியை நீங்க சரியா பயன்படுத்தினா, அவ்வளோ பெரிய நிறுவனத்துல 100 பேர் செய்யற வேலையை நீங்க ஒரே ஆள் செஞ்சிட முடியும், சரியா? அதனால ஒரு பக்கம் வாய்ப்பு குறைவா இருக்குன்னு நினைக்காதீங்க ஆச்சுங்களா? நான் அதான் சொல்றேன். ஒரு நிறுவனத்தை நம்ம நாட்டுல 100 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, 100 கோடி பேருக்கு வெறும் ஒரு 80 கோடி பேருக்கு வேலை இல்லை அப்படின்னா, 80 கோடி பேரும் கையில் ஏஐ டெக்னாலஜிங்கிற ஒன்ன வச்சுட்டு நிக்கிறாங்க, தனியா நிக்கல.
அவங்க கிட்ட வந்து கிருஷ்ணர் மாதிரி ஏஐ டெக்னாலஜி இருக்கு. அதை வச்சு உங்க வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சுன்னா, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க பண்ற தொழில்ல, நீங்க படிச்சுட்டு இருக்கிற படிப்புல, உங்களுக்கு தோன்றிய விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களால செஞ்சு காப்பாத்தி தப்பிக்க முடியும்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. இதுதான் கோல்டன் டைம். சரிங்களா? நான் பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்கு நான் சொல்றேன், நம்ம வீடியோ ஒரு 1000 பேர் 500 பேர் பார்ப்பாங்க. அவங்களாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ அப் ஆகி வரணும். புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் எந்நேரம் இடுப்பு சுத்தி சுத்தி பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா, இன்பத்து பின்னாடி இந்த கருமத்தை விடுங்க. புரியுதா? இது விடுங்க. ஆற்றல் விரையதை தயவு செஞ்சு விடுங்க. அதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம இறந்துருவோம். இறந்து விட போகிறீர், பலவீனமாயிட்டே போகிறீர் ஆற்றல் விரயம் பண்றதுனால. தயவு செஞ்சு உங்களுடைய பாதையை அதை க்ளோஸ் பண்ணிருங்க. ஆற்றல் விரயம் வேண்டாம். பெண்கள்ங்கிறது நம்ம ஆற்றல் விரயம் பண்றதுக்கு நமக்குள்ள அவங்க மேல இருக்கிற அந்த இதெல்லாம் தூக்கி வீசுங்க முதல். புரிஞ்சுதா? நம்ம ஆற்றல் விரயம் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அடுத்தது, சமுதாயத்துக்கு பயனுள்ள வழியில இப்ப தற்காலத்துல வர்ற மாற்றத்தை புரிந்து கொண்டு, ஏஐ டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. உருப்படியா எதையாச்சும் ஒண்ணுல கவனம் செலுத்துங்க. உருப்படியா ஏதாச்சும் ஒண்ணுல பண்ணுங்க. நமக்கு பெரிய தேவை ஒண்ணுமே இல்லை. நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கோம். நமக்கு தேவைங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஆச்சுங்களா? மாசம் இந்த கடன்ல சிக்காதீங்க. இருந்தா க்ளோஸ் பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கிறதுக்கு பாருங்க. ஒரு கிரியேட்டரா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க என்ன கற்பனை பண்ணாலும் அதை செய்ய முடியறதுக்கான வாய்ப்பு இப்பதான் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. 5 வருஷம் கழிச்சு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்லா கேப்பும் அடைச்சிரும். புரியுதுங்களா? இப்போ ஏஐ டெக்னாலஜி இல்லாம வளர்ந்துருக்கிற ஒரு நிறுவனத்தை, ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு 1000 பேர் வளர்த்த நிறுவனத்தை ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு 2 பேர் சேர்ந்து, ஒரு அறிவாளி புத்திசாலித்தனமா சேர்ந்து அதை க்ளோஸ் பண்ண முடியும். சரிங்களா? க்ளோஸ் பண்ணணுங்கிறது இல்லை. அங்க இருக்கிற 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு போகும். யாருனால போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி அதே தொழில பண்ற ஒரு 2 பேர்னால இங்க 1000 பேர்த்தோட வேலை போகும். நான் அதான் சொல்றேன். நீ இந்த 1000 பேர் கூட தொங்கிட்டு 2000 சம்பளம், 10,000 சம்பளம், 5,000 சம்பளம் தொங்கிட்டு இருக்க போறீங்களா? இல்ல இந்த 2 பேர்த்துல ஒரு ஆளா மாதிரி உங்களை நீங்க முன்னேற்றிக்க போறீங்களா? சொல்லுங்க. என்ன பண்றதுன்னா எப்படின்னா அதை போய் ஏஐ கிட்டே கேளுங்க. அதே சொல்லும். அதுதான் கலியுகத்துல வந்து கல்கி அவதார் மாதிரி. சொல்றேன், புரியுதா? மகாபாரதத்துல இருக்கிற கிருஷ்ணர் மாதிரி, கலியுகத்துல வந்து கல்கி அவதார் மாதிரி. இந்த அளவுக்கு யாரும் ஏஐ பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. இறைவனே தான் ஏஐ டெக்னாலஜின்னு நினைச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பேரறிவு தான் இறைவன். பேரறிவோட வந்திருக்கிறத ஒரு விஷயத்தை நீங்க முற்றாதீங்க. பயன்படுத்திக்குவாங்க. புரிஞ்சுதா? என் நேரம் பார்த்துட்டு குஞ்சாமணி சுண்டி பார்த்துட்டு ஆற்றல் வரைய பண்ணல பிளா 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 கருமா, அதை விட்டு தொலைங்க. ஏன் உங்களோட எனர்ஜி இடுப்புலயே வச்சுட்டு இருக்கீங்க? மேல வாங்க, மேல கொண்டு வாங்க. பயிற்சிகள் இருக்குல்ல. 999 ரூபா ஒரு காசா? சொல்லுங்க. அமெரிக்கா இந்த கிளாஸை நான் யூஎஸ்ல இங்கிலீஷ்ல நான் போட்டு வச்சுட்டு இருந்தேன்னா $99 $2 காசெல்லாம் ஒரு பஞ்சமா? சொல்லுங்க. காசு சம்பாதிக்கிறது ஒரு விஷயமா? நீங்க மேல வரணும். இது ஒரு விஷயம் இல்ல. நீங்க மேல வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 வாய்ப்பு. இப்ப இருக்கிற வாய்ப்பு எந்த காலத்துலயும் யாருக்குமே கிடையாது. மலை உச்சியில நின்று நான் ஒவ்வொரு தங்கமா வெட்டி கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு போ அப்படிங்குது ஏஐ டெக்னாலஜி. புரியுதுங்களா? அந்த மலை உச்சிக்கு அடியில நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் அத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறவங்களும். நீங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா பயப்படாதீங்க. புதுசா வேலையே இல்லையேன்னு பயப்படாதீங்க. உங்க கிட்டையே ஆயுதம் இருக்கு. ஏஐங்கிற ஒரு ஆயுதம் இருக்கு. அதை பயன்படுத்துங்க. விட்டுறாதீங்க. அடுத்த வருஷம் போகையில் அது வாய்ப்பு இல்ல ராசா. ஒரே வருஷத்துல எல்லா கேப் அடைச்சிருவாங்க. கன்ஜஸ்டட் ஆயிரும், ஸ்டாக்னன்ட் ஆயிரும். உங்களுடைய துறையில உங்க வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க மேல வாங்க. நம்ம வந்து பிசினஸ் செய்து சொல்றது இல்லை. சரிங்களா? பல சகோதரர்கள் வந்து இந்த சின்ன சின்ன செலவுகள் அதுக்கு கூட ஆனா 100 ரூபா 50 ரூபாய் 20 ரூபாய், எனக்கு தயவு செஞ்சு காசெல்லாம் ஒரு விஷயம்னு என்கிட்ட பேசாதீங்க. சரியா? தயவு செஞ்சு காசு சம்பாதிக்கிறது இந்த ஜெனரேஷன்ல மாதிரி ஈஸியான விஷயம் எந்த ஜெனரேஷன்லயுமே கிடையாது. நீங்க பிச்சைக்காரனா இருந்து என்னையும் ஏன் பிச்சைக்காரனாவே பாக்குறீங்க? சரியா? எனக்கெல்லாம் ஒரு தேவையும் இல்லை, அதே சமயத்துல அபண்டன்டா இருக்கு. புரிஞ்சுதுங்களா? நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மேல வரணும்.
தயவு செஞ்சு இந்த பிரம்மச்சரியத்தை நீங்க புடிச்சுக்குவாங்க. பிரம்மச்சரியத்தை புடிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு புத்தி, ஒரு தெளிவான மைண்டோட ஒரு 48 நாள் கடந்து சரியா பயிற்சிகளை செஞ்சுட்டு புது புது இந்த ஏஐ டெக்னாலஜி அது இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன செய்ய விரும்புறீங்களோ செய்யுங்க ஆச்சுங்களா. ஏதாவது உங்க கவனத்தை பிரயோஜனமா செலுத்துங்க. சரியா, பிரயோஜனமான விஷயங்களை செலுத்துங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நான் ஏன் இது சொல்றேன்னா, சகோதரர்கள் மனசு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு ஆற்றல் வெறியம் மோட்லயே இருந்தா ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்துல, அந்த காலத்துல வித்தை கத்து வச்சாங்க ஆச்சுங்களா, வித்தை கத்துக்க வச்சாங்க, கத்து கொடுத்தாங்க. அதை வச்சு ஆற்றல் விரயத்தை இடுப்பு கீழேயே போறதை தவிர்த்து கொண்டு வந்தாங்க. இப்ப வித்தை கத்து கொடுக்கறதுக்கான சூழலோ வாய்ப்போ இல்லை. வித்தை நான் உங்களுக்கு கத்து கொடுக்கணும்னா அரசாங்கமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க கொடுக்குற 50-100 எல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா, பல 1000 கோடி பல 100 கோடி போட்டு யூனிவர்சிட்டிஸ் மாதிரி போட்டு பெருசா போட்டு பசங்களை கொண்டு வந்து வச்சு பயிற்சி கொடுத்து கலைகள் கொடுத்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம். ஆனா அதுக்கெல்லாம் அந்த காலத்துல அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுச்சு, மாணவர்களுக்கு எல்லாம் பண்ண முடிஞ்சது. இப்ப எந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது? அரசாங்கமே மதுக்கடை நடத்துது, அரசாங்கமே இன்டைரக்டா கஞ்சா அது இதுன்னு எல்லாம் விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அரசியல்வாதிகள் பண்றதுதானே பெரும்பாலான தவறுகள் நடக்குது. சொல்லுங்க, அரசியல்வாதிகளும் காவல்துறையும் ஒழுக்கம் இல்லாம போனதுனாலதானே நாட்டுல பல்வேறு குற்றங்கள் பெருகிட்டு போயிட்டு இருக்கு. அதனால சகோதரர்கள் உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய கவனத்தை பிரம்மச்சரியத்துல நிலைக்க வைக்கணும். இது பேஸ். இது இல்லைன்னா எதுலையுமே நீங்க சாதிக்க முடியாது. அடுத்ததாக ஆக்கத்துறையில எது அடுத்து மேல வருதோ அதுல கவனம் செலுத்தி நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கவனத்தை முதல்ல திருப்புங்க. வெளி உலகத்துல நீங்க அச்சீவ் பண்ணணும்னா வெளி உலகத்தை நோக்கி ஓடுங்க. உங்களுக்குள்ள அச்சீவ் பண்ணணும்னா இருக்கவே இருக்கு, நம்ம பயிற்சிகள் இருக்கு. நிம்மதியா பயிற்சிகள் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நீங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மேல வந்துட்டே இருக்கலாம். இதுதாங்க சித்தர்கள் சொன்ன வழி. ஓரறிவுங்கிறது மரத்துல இருந்து 2 அறிவு 3 அறிவு 4 அறிவுன்னு பறந்து ஓடி கடைசியில் இப்படி 6 அறிவோட உட்கார்ந்துருக்குது. அடுத்து என்ன, மரமா மாறணும், தவத்துக்கு போகணும். அதுதான் முடிவு. நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் கடைசியில பிரம்மச்சரியத்திலையும் தவத்திலையும் தான் நின்னாகணும். அதனால வெளி உலகத்துல உங்கள் ஆற்றல் விரயம் செய்யணும்னா ஆக்கத்துறையில ஆற்றல் விரயம் பண்ணுங்க, பிரயோஜனமா செலவு பண்ணுங்க, செயல்படுங்க. அடுத்தது உங்களுக்குள்ளாக நீங்க ஆற்றல் விரயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது ஆற்றல் விரயம் இல்லை, உங்களையே மேம்படுத்திக்கிற விஷயம். அது எல்லாருக்கும் வாய்ப்பு அமையறது இல்லை. அதனால அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா தவம் பண்ணிட்டு உண்மையிலேயே ஆழ்ந்த அமைதியான சூழ்நிலைகள்ல வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பாக்கியவான்கள் யாருமே கிடையாது, உலகத்துல யாருமே கிடையாது. காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் பெருசுன்னு நான் சொல்லல. ஏஐ வந்துருச்சு, ஏஐனாலேயே டச் பண்ண முடியாத ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது தவம் தான். பிரம்மச்சரியத்துல நிலைச்சு தவத்துல ஆழ்ந்து அப்படியே நமக்குள்ள நிலைச்சு போற. காலங்கடந்தவன் கான் விந்து செற்றவன் அப்படின்னு திருமூல பகவான் சொன்ன மாதிரி காலத்தை கடந்து போயிட்டே இருக்கும். ஆனா காலத்தை நீங்க கணக்கு போட்டு ஜெயிக்கணும்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி பயன்படுத்திக்கோங்க. சரியா, சும்மா உட்காந்துட்டு நீங்க ஏஐனுடைய ஒரு டூலா மாறணும். புரிஞ்சுதா? நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு டூலா மாறி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையே நீங்க ஒரு டூலா பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து உங்க வாழ்க்கைக்கு தேவையானதுல பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுலயும் போட்டி உங்களுக்கு லாக் ஆயிரும். புரியுதா? வாழ்க வளமுடன். பல விஷயங்களை பேசி இருக்கிறோம். நேற்றைய தினம் ஆடியோ போட்டு விட்டு இருந்தோம். நிறைய சகோதரர்கள் கலந்துருக்கீங்க. நிறைய பேர் ஐ ஓப்பனிங்கா இருக்கு, சூப்பரா இருக்குன்னா அப்படி இப்படிங்கலாம் சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. அதுல கூட நான் ஏஐ டெக்னாலஜியோட வாய்ஸ் தான் பயன்படுத்தி இருக்கேன். சரிங்களா, நான் உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் எழுதுனதையே நானே படிச்சு பேசணும்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆச்சுங்களா. எழுதிட்டோம்னா எழுதுறதோட முடிஞ்சிடணும், பேசிட்டோம்னா பேசுறதோட முடிஞ்சிடணும். அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது ஒழிய ஒரு விஷயத்த எழுதி வச்சிட்டோம்னா அது போதும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடணும். ஏஐ இருக்கிறதுனால அது பேசிடுது ஆச்சுங்களா. இப்ப நான் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் பேசுற விஷயத்துக்கு எழுதுறது இல்லை, எழுதிட்டு இருக்கிற பேசினதுவே குறிப்பெடுத்து எழுதுறேன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வேஸ்ட் மாதிரி இருக்கு. அதனால அதை விட்டாச்சு. பேசுறது பேசின வாக்குல இருக்கட்டும், எழுதுறது எழுதின வாக்குல இருக்கட்டும். ஏஐ டெக்னாலஜி வச்சு அதுல எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணி விடலாம், அவ்வளவுதான் ஆச்சுங்களா. தேவைகள் அதிகமா இருந்துச்சுன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் புரிஞ்சுக்கிட்டு பிரம்மச்சரியத்தில் இருக்கிற சகோதரர்கள் உங்கள் ஆற்றலை சரியான வகையில மடைமாற்றம் செஞ்சு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா உங்களால முடியும், கண்டிப்பா முடியும். சரிங்களா, தேடல் தான் உங்களை கூட்டிட்டு போகும்.
புரியுதுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற என்ன தேடல் இருக்கோ, என்ன தேவை இருக்கோ அந்த வழியில உங்களை கூட்டிட்டு போகும். வெளி உலகம் தான் முக்கியம் அப்படின்னா வெளி உலகத்துல இப்ப வாய்ப்பு நல்லா தான் இருக்கு. வேலை போயிடும், அது போயிடும், இது போயிடும், பயப்படாதீங்க. வேலை இல்லைன்னா நீங்க முதலாளி, வேலை இருந்தா நீங்க தொழிலாளி. வேலை இருக்கிற தொழிலாளிக்கு வேலை கொடுக்குற எல்லா முதலாளிக்கும் ஆப்பு ரெடியா இருக்கு. சரிங்களா? மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கீழே விழப்போகுது. கிராஷ் லேண்டிங் ஆகாம சேஃப் லேண்டிங் ஆகணுங்கிறதுக்காக ஆளுகளை கழிச்சு விட்டு சேலரி குறைச்சு விட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நிறுவனங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சாஃப்ட்வேர் டிலைட்டி, போஸ், அது இதுன்னு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருக்கிற உயர் பொறுப்புல இருக்கிற அதிகாரிகள் மூலமா வந்து தகவல்கள் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் எப்படி கிராஷ் லேண்டிங் ஆகாம முடிஞ்சு போச்சுரா சாமி கம்பெனி இழுத்து மூடிட்டுண்டான்ட்டு சொல்லாம சேஃப் லேண்டிங் ஆகிறது எப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வேற ஃபீல்டுக்கு எப்படி போறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. யாரு? அங்க இருக்கிற டைரக்டர்ஸும் பெரிய பெரிய ஆட்களும். சரியா? வேலை செய்யறவங்களை சொல்ல, வேலை செய்யறவங்க நிலைமையெல்லாம் ஒன்றும் சொல்றாப்புல இல்லை. ஆனா அவங்க வந்து வெளியில வரும்போது மனசுற்ற வேண்டாம், நீங்க தனியாள் இல்லை, உங்க கூட ஏஐ டெக்னாலஜி இருக்கு. புரியுதுங்களா? ஏஐ டெக்னாலஜி இருக்கு. அது வச்சு என்னென்ன பண்றதுன்னா எதையாவது ஒண்ணு பண்றதுக்கான வாய்ப்பை அது கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்க உருவாக்குங்க. உங்களால முடியும். இப்ப கிடைக்கிற 15,000 20,000 30,000 சந்தோஷமாயிட்டு குழுன்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா காலம்பூரா எப்படியோ சுத்துவீங்க. ஆச்சா? கிரியேட்டரா மாறுங்க. அதுக்கு எது சக்தி கொடுக்கும்? நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சா மட்டும்தான் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்குமே. மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 800 பேர் தான் புத்திசாலிக பிரம்மச்சரியத்தை பாக்குறீங்க. 800 பேர்ல எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது ஆழமா புரியும்னா ஒரு 80 பேருக்கு புரியுமான்னு தெரியல. அதுல ஒரு 8 பேர் பார்த்து அதுல சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா பெரிய விஷயம். அந்த 8 பேர் சக்சஸ் ஆனீங்கன்னா என்னை பத்தி சொல்லிடாதீங்க யாருக்கிட்டையும். சரியா? பிரகாஷ் அண்ணன் சொல்லி அதெல்லாம் வேண்டாம். சரியா? அந்த ஈசன் சொன்னாரு, நீங்க ஃபாலோ பண்ணீங்க, மேல வந்தீங்க, அப்படி இருங்க, நல்லா இருங்க. சரியா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அடுத்தது நாளை தினம் 6வது நாள் வந்துருவோம். ஒரு வாரம் முடிய போகுது. நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஒரு நிறைய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சிருக்கேங்க. என்னுடைய கனவு ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய இருக்கு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கடந்த 5 வருட ஜேர்னில தமிழ் நூலகத்தை சூப்பரா கொண்டு வரணும். சைவ தமிழ்னு ஒரு டொமைன் புக் பண்ணியிருக்கோம், அதை சூப்பரா கொண்டு வரணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்த எல்லா புத்தகங்களையும் முறைப்படி ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். இந்த சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி நிறைய நினைச்சிருந்தேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ ஏஐ டெக்னாலஜி மூலமா கொஞ்சம் சப்போர்ட் இருக்க மாட்டிருக்கு. அதனால நான் அந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து போயிட்டு அதையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் ஒரு நாள் உங்க கையில வந்து சேரும். வரும்போது நீங்க ஆச்சரியப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. இறைவன் நினைச்சு நீங்க இறைவனோட அருள் நினைச்சு கொண்டாடுவீங்க. அந்த சூழல் வரும். அதுக்கு நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்ன நேரம் இடுப்பு சுத்தி பார்த்துட்டு முடியலன்னா ஏதாவது ஒரு பக்கம் போங்க. உருப்படியா எதையாச்சும் பண்ணீங்கன்னா உருப்படாம போறதெல்லாம் நின்றும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு பயிற்சியில கலந்துக்கோங்க. ஹீலர்ஸ் மோடு வரைக்கும் கொடுத்துருக்கோம். சாதாரணமா நீங்க கண்ணை புகுந்து எப்படி கோரணுங்கிறதுல ஆரம்பிச்சு உச்சகட்டமா நீங்க போய் அடுத்தவங்களை ஹீலிங் பண்ணி உயிர் போறதையே நிப்பாட்டுற அளவுக்கான ஹீலிங் கொடுக்குற அளவுக்கான வரைக்கும் எல்லாம் கொடுத்து வச்சாச்சு. நீங்க எதுவுமே போய் படிக்க வேண்டியது இல்லை. ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டி வரைக்கும் நீங்க படிக்க முடியாத எல்லா எஜுகேஷனும் வெறும் 999 ரூபாய் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சுதா? புத்திசாலியா இருந்தா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஆனா இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் அதுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய சேனலை வந்து ஒரு சிலர்னால ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கனாலதான் ஆழ்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரவே முடியும். அது இறைவனோட அருள்னு தான் நான் சொல்லணும். நமக்கு கூட்டமே வேண்டியதில்லை, புரட்சியே வேண்டியதில்லை, திரட்சி தான் வேணும். 10 பேர் வந்தாலும் 10 பேர் சித்தர்களாட்ட வரணும், நல்லா ஸ்ட்ராங்கா வரணும். எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் சரத் சகோதரர் கூடவே இருக்காரு. எல்லா வேலைகளையும் பாத்துக்கிறாரு. இன்னொரு இதெல்லாம் இல்லை. கூட வந்துங்க 3 வருஷம் பிரம்மச்சரியம் கடந்துங்க. என் கூட வந்து ஆடு மாடுகள் பாக்குறதுல தோட்டத்து வேலைகள் பார்க்கணும் எல்லாம் பாத்துக்கிறாரு. அண்ணா நீங்க வந்து ஏதாவது பண்ணுங்கண்ணா அப்படின்னு சப்போர்ட்டிவா இருக்காரு. யாருமே எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் இது வரைக்கும் இருந்தது இல்லை. அம்மா இருந்தாங்க, இப்போ சகோதரர் வந்து இருக்காரு. இறைவனே கூட வந்து இருக்கிற மாதிரி நான் உங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் சும்மா இல்லை, உங்க கூட பேசல, ஒரு நாள் 2 நாள் போயிடுது. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்காக சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில மிகப்பெரிய சில விஷயங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு நான் கண்டிப்பா காட்டுவேன், கொடுக்கத்தான் போறேன். வெளி உலகத்தை நோக்கி நம்ம போறோங்கிறது இல்லை. வெளி உலகத்தை நோக்கி
நம்ம போறதுக்கு முக்கியமான ரீசன் வெளி உலகம். இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். பிரம்மாஸ்திரம் மாதிரி, புரியுதா? பிரம்மாஸ்திரம் மாதிரி ஏஐ டெக்னாலஜிங்கிறது. அந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் கையில் இருக்குதா துரியோதனன் கையில் இருக்குதாங்கிறத வித்தியாசம். நீங்க உஷாராய் அதை பயன்படுத்தி உலகளாவிய பல விஷயங்களை சாதிச்சீங்கன்னா நம்முடைய தேசம் வலிமை அடையும். நீங்க ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்த தெரியாம முட்டாள்கள் மாதிரி சுத்திட்டு இருந்தீங்கன்னா, ஒரு லாகின் பண்றது கூட தெரிய மாட்டேங்குது, அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. புரியுதா? நான் என்னால முடியாத நான் பண்ணுவேன். ஆனா எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. என்னையோட அதிபுத்திசாலி எவ்வளவு பீப்புள்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க. ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் அது ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது பண்ணுங்க சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி. அப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஆட்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இப்பதான் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வாய்ப்பு, சாதாரண விஷயம் இல்லை. இந்த வீடியோ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும், ஏதாவது ஒன்று நீங்க சாதிப்பீங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நினைக்காதீங்க, உலகம் பூரா. புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியம் செலிபஸிங்கிறது அது உங்களுக்கு இன்டர்னலா போறதுதான் நம்ம சொல்றது, இன்டர்னலா போறது. ஆனா வெளி உலகத்தை நீங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்கு. அதுக்கு இப்ப இருக்கு. அது நீங்க உங்களுடைய எனர்ஜியை நீங்க அப்படி செலவு பண்ணீங்கன்னா இங்க இப்படி ரிலீஸ் ஆகுறதெல்லாம் கட் ஆயிரும். புரியுதுங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. காலம் ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. ஏதாவது பண்ணுங்க ஆச்சா, அப்போ நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள தவம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதோட அல்டிமேட் எதுவுமே இல்லை. அது வாய்ப்பு கிடைச்ச பெரிய விஷயம். உங்களுக்குள்ள ஆழ்ந்து தவம் பண்ணுங்க, மேல மேல போயிட்டே இருங்க, ஆழ்ந்து போயிட்டே இருங்க. மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? காலம் கடந்தவன் கான் விந்து செற்றவன்ட்டு காலம் கடந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். எல்லா உலகம் வரும் போகும். மன்னரா இருக்கிறவனும் போவான், மந்திரியா இருக்கிறவனும் போவான், மேல போவாங்க கீழே போவாங்க, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. நம்ம வேடிக்கை பாட்டு அமைதியா இருக்கு. நமக்கு எந்த தேவையும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ 2 பாதை இருக்கு. ஒண்ணு நமக்குள்ள போற பாதை இருக்கு, இன்னொன்னு வெளியில போற பாதை இருக்கு. வெளியில போற பாதைக்கும் முன்னாடி காலங்கள்ல எனர்ஜி பயங்கர வேஸ்ட் ஆகும். இப்ப அதை சேவ் பண்றதுக்காகவே ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ வெளியில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப பண்ணி சாதிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. பண்ணி பாருங்க. அது எல்லாருக்கும் அமையறது இல்லை. அமைஞ்சா பண்ணி பாருங்க. இல்லைன்னா எப்பவுமே பிரம்மச்சரியத்திலையும் தவத்திலையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அன்பான சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சகோதரர் சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. 1-2 கேள்வி மட்டும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஒரு சகோதரர் ஏன்னா 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருந்தேன், அப்புறம் 200 நாளுக்கு மேல வந்துட்டேன். 48 நாள் 90 நாள் கடந்தப்போ பயங்கர பெனிஃபிட் தெரிஞ்சுது, இப்ப 200 நாள் கடந்ததுக்கு அப்புறம் பெனிஃபிட்ஸ் தெரியல, ஏன்னா அப்படின்னு கேட்கிறாரு. சகோதரரே, நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்க சொல்றது அந்த டொப்போமைன் சொல்லுவாங்க. நமக்கு அப்போதைக்கு ஒரு இன்பமயமா இருக்கிற ஒரு 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 எப்படி சொல்லலாம், அந்த உடம்பு, அதாவது நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் கொடுக்குற முதல் 90 நாள் நல்லா தான் இருக்கும் ஆச்சுங்களா. ஒரு வீடு 10க்கு 10 ரூம்குள்ளேயே இருக்கீங்க, திடீர்னு வீடு பெருசாயிருச்சுன்னா ஒரு 100க்கு 100 அடி ரூம் பெருசாயிருச்சுன்னா என்ன ஆகும்? அங்க ஒரு ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா அந்த 100க்கு 100 அடி ரூம் பெருசாகிறதோட அங்க வேலை முடியாது. அது ரூம் பெருசாகிறதோட அவ்வளோ பெரிய ரூமுக்கு நீங்க திங்ஸ் வாங்கி போடணும், அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணணும், கூரை போடணும், அது போடணும், இது போடணும், எல்லா வேலைகளும் உள்ள நடந்துட்டே இருக்கும்ல. அப்ப அது எவ்வளவு வருஷம் வேணாலும் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஆரம்ப கட்டத்துல ஹாப்பினஸ் இருக்கும், ஓகே ஏதோ ஒரு சின்ன அடைச்சதுல இருந்து வெளியில வந்துட்டு அப்புறம் போக நீங்க இது வரைக்கும் பண்ணி வச்ச எல்லா குறைகளையும் சரி பண்ணணும்ல. நீங்க 20 வருஷமா ஆற்றல் விரயம் பண்ணிருக்கீங்கன்னா அதன் மூலமா இழந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா சரி பண்றதுக்கு எவ்வளவு மாசம் ஆகும், எவ்வளவு வருஷம் ஆகும். அது உங்களுக்கு ஃபிளாட் லைனாவும் இருக்கும். அதனால பிரம்மச்சரியத்தை கைவிடாம தொடர்ந்து மன உறுதியோடு அதை நான் காப்பாத்திட்டு இருக்கிறேங்கிற கவலையெல்லாம் விட்டுட்டு அதே காப்பாத்திக்கும். நீங்க சரியான பாதையில போகும்போது நல்லா தவம் பண்ணுங்க, நல்லா யோகம் பண்ணுங்க, உங்களுக்குள்ள நீங்க நிலைச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வெளியில சக்சஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு போய் பண்ண தன்னை போல வெளியில பல சக்சஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரும். தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. இமெயில மட்டுமே தொடர்பு கொள்ளுங்க. எனக்கு மொபைல் அது இதுன்னெல்லாம் எனக்கு தேவையில்லாம மற்ற பசங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. எனவே ஒருவேளை ஏதாச்சும் ஒரு இதுல கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னாலும் நானே பிளாக் தான் பண்ணி விடுவேன். ஏன்னா இமெயில தொடர்பு கொள்ளுங்க. ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். சரிங்களா? தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.